Welcome to TP Chennai. Let's learn some idioms in this video. Smell a rat. This is a popular idiom, commonly used idiom. நிறைய பேருக்கு தெரியும். அடிக்கடி நீங்க நம்ம நிறைய பேர் மத்தவங்க யூஸ் பண்ணி நம்ம கேட்டிருக்கோம். நம்மளே கூட அதை நம்ம யூஸ் பண்றோம். I smell a rat அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. I smell a rat. எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா to be suspicious of someone or something, to feel that something is wrong. அதாவது ஒரு எக்ஸாம் ஹாலில் வந்து ஒரு பையன் காப்பி அடிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்புறம் என்ன சொல்லுவோம்னா நம்ம ஐ ஸ்மெல் அ ராட். நமக்கு தெரியல, பட் அந்த மாதிரி ஏதோ அவங்க பண்றது, அவங்க பிஹேவியரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம நேராக பார்த்துட்டோம்னா இங்கே ஸ்மெல் அ ராட்டுக்கு அவசியம் இல்லை. நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐ ஸ்மெல் அ ராட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து ஏதோ ஒரு சஸ்பீஷியஸாக நடக்குது அப்படின்னு நம்ம சந்தேகப்படும் பொழுது ஐ ஸ்மெல் அ ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று கூட சொல்லுவாங்க, ஃபிஷி அப்படி சொல்லுவாங்க. ஃபிஷின்னா என்ன அர்த்தம்னா சம்திங் இஸ் ஃபிஷினாலும் சஸ்பீஷியஸ் தான். ஸோ மொத்தத்தில் வந்து அந்த பேட் ஸ்மெல் அப்படிங்கிறத வச்சுட்டு அது அந்த இடியம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதில் நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கோ அது எல்லாமே வந்து ஐ ஸ்மெல் அ ராட் அப்படின்னு சொல்லலாம். டேக் த புல் பை த ஹார்ன்ஸ். ஹார்ன்னா கொம்பு. டேக் த புல் பை த ஹார்ன்ஸ்ல என்ன அர்த்தம்னா ஒரு புல் இருக்கு அப்படின்னா அது பின்னாடி போய் வாழை பிடிக்காம நேரடியாக போய் அதனுடைய கொம்பையை பிடிக்கிறதுக்கு தான் டேக் த புல் பை த ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த இடியம் எது கூட ரிலேட் பண்ணி இதை அப்படி சொல்றாங்க அப்படின்னா டு டேக் டெசிசிவ் அண்ட் டைரக்ட் ஆக்ஷன். அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து தீர்மானமா இதை நான் பண்ணி தான் தீருவேன் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன். ரெண்டாவது வந்து அதை ஒரு இன்டைரக்டா செய்யாம டைரக்டா நேருக்கு நேரா மோதுறது. அதுதான் புல்ல வந்து கொம்பு பிடிக்கிறதுனா நேருக்கு நேரா போய் மோதுறது. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அதை நேருக்கு நேரா சால்வ் பண்றது, டைரக்டா ஹேண்டில் பண்றது. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா டேக் த புல் பை த ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ன்ன்றதுக்கு நம்ம ஹார்ன் அடிக்கிறாங்களா, அதுக்கும் அதே ஸ்பெல்லிங் தான், கொம்புக்கும் அதே ஸ்பெல்லிங் தான். My aunt visited to take the bull by the horns and begin preparations for the family reunion. அவங்க ஃபேமிலியெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். அதுக்கு வந்து அவங்களுடைய ஆண்ட் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அது எப்படிப்பட்ட முயற்சி அப்படின்னா ஒரு டிட்டர்மினேஷனோட யாரையும் விட்டுறக்கூடாது, யாரும் வரலாலும் விடக்கூடாது, எல்லாரையும் ஒன்று சேர்த்தணும்னு இறங்கி செய்யக்கூடியதுக்கு தான் என்ன சொல்றதுன்னா டேக் த புல் பை த ஹார்ன்ஸ். ஒரு ப்ராப்ளத்தை வந்து இந்த மாதிரி நேராக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பர்ன் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸை வந்து எரிச்சுக்கிறது அப்படின்னு லிட்டரலாக மீனிங் இருக்கு. அப்போ பர்ன்ஸ் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டு சஃபர் ஃப்ரம் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். சஃபர் ஃப்ரம் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மோசமான அனுபவம் நமக்கு ஏற்படுது. அதை தான் என்ன சொல்றதுன்னா பர்ன்ஸ் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து இதே இடியம் வந்து கையை சுட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் விரல சுட்டுக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி தமிழில் வந்து அவன் கையை சுட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் ஃபைனான்சியல் லாஸ் வரும்போது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினா, நிறைய முதலீடு பண்ணான், ஆனால் அவன் அதில் லாபம் கிடைக்கல, அவன் கையை சுட்டுக்கிட்டான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே என்னன்னா இங்கிலீஷில் வந்து ஃபிங்கர்ஸை சுட்டுக்கிட்டதா வருது. My father burned his fingers in the stock market. நம்ம சொன்ன எக்ஸாம்பிளே தான். And he doesn't want to invest money there again. அப்போ இங்கே வந்து சஃபரிங் ஃபைனான்சியல் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். கேட்ச் சம்மன் ரெட் ஹேண்டட். கேட்ச் சம்மன் ரெட் ஹேண்டட் அப்படின்றது இடியம். ஒருத்தவங்கள வந்து கையும் களவுமாக பிடிக்கிறதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. கையும் களவுமாக பிடிக்கிறது அப்படின்னா என்னன்னா ஒருத்தவங்க ஒரு குற்றம் செய்கிறாங்க, ஒரு தப்பு செய்கிறாங்க, அந்த தப்பு செய்யும் போதே யாராவது போய் அவங்களை பிடிச்சிடுறது, பார்த்துடுறது. திருடும் போதோ வேற ஏதோ ஒரு தப்பு செய்யும் பொழுதோ நம்ம வந்து ஒருத்தவங்கள பிடிச்சிடுறோம். அப்போ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் கையும் களவுமாக பிடிபட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து களவுக்கு மட்டும் இல்லை, திருட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த கிரைம்லையும் ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஐ விட்னஸ் ஆகிடுறாங்க இல்லையா. அப்போதான் என்ன சொல்றதுன்னா catch somebody red-handed. He was caught red-handed. அவன் வந்து கையும் களவுமாக பிடிபட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. So definition என்னன்னா to catch someone in the act of doing something wrong or bad. அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே, அந்த குற்றச்செயலை ஈடுபட்டு இருக்கும் போதே அவங்களை பிடிச்சிடுறதுக்கு தான் catch someone red-handed அப்படின்னு சொல்றது. The teacher caught the boys red-handed when they wrote on the school wall. அது வந்து ப்ராஹிபிட்டட் இல்லையா, ஸ்கூல் சவத்தில் எழுதப்பட்டது. அது வந்து அவங்க டீச்சரை பிடிச்சிட்டாங்க, செஞ்சுட்டு இருக்கும்போதே பிடிக்கிறது தான்
caught red-handed, catch red-handed. Cast an arm and a leg. Cast அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா போகிறது, அதாவது நம்ம விலையை கொடுக்கறது. ஒரு விஷயத்துக்கு வந்து விலையை கொடுக்கறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்ட்னு சொல்றது. இந்த இடத்துல எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு கேட்போம்ல, அந்த மாதிரி. காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்ம் லெக் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? அது வந்து இன்வேல்யூபிள் கிஃப்ட் நமக்கு கடவுள்கிட்ட இருந்து. அது வந்து அவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆர்ம் அண்ட் லெக் காஸ்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம நிறைய செலவழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லையா? டு காஸ்ட் மச் மணி, டு காஸ்ட் மச் மணி. ஏர்லியர் வீடியோஸில் கூட பே த்ரூ த நோஸ் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னா ஒரு பொருளுக்கு அதை விட அதிகமான, அது ஒர்த் இல்லை ஆனால் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கணும், மேபி டியூ டு டிமாண்ட் ஆர் சம்திங் இல்லையா? இப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப பணம் அப்படின்னா அது என்ன சொல்றதுன்னா இட் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அ லெக். எக்ஸாம்பிள், மை ஃபாதர்ஸ் நியூ கார் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அ லெக். இது எப்படி சொல்லலாம்? மை ஃபாதர் பெய்ட் டு த நோஸ் டு பை அ கார் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மை ஃபாதர்ஸ் நியூ கார் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அ லெக் அப்படின்னா அர்த்தம்னா அதுக்காக அவர் நிறைய செலவு பண்ணினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ்லையும் சொல்லுவாங்க சில பேர் வந்து அதெல்லாம் அவ்வளோ அதிகமாக செலவாயிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இட் வில் நாட் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அ லெக் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. Cross one's fingers or keep one's fingers crossed. Cross one's fingers னா என்னன்னா இந்த மாதிரி விரலை வந்து கிராஸ் பண்ணி வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் லிட்டரலா. அது எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா to hope or wish for good luck. இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு நடிகர் வந்து ஒரு சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, அது இனிமேல் தான் ரிலீஸ் ஆக போகுது, அது எப்படி வரும் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட இந்த சினிமா நல்லா இந்த மூவி நல்லா வரும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், இது மூலமாக நிறைய நல்ல ரெப்புடேஷன் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும்னு நினச்சி அவர் நம்பி இருக்கிறார். அது மாதிரி யார் வேணாலும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதோடைய நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறது, நம்பிக்கையோட இருக்கிறது தான் என்னதுன்னா கிராஸ் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்றது. I cross my fingers that I would get the job that I had applied for. இப்போ நீங்களே ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கோம், எப்படினாலும் கிடைச்சிடும்ட்டு. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்தோட கலந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட, அதாவது நம்பிக்கை அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி நம்பிக்கை அதிகத்தோட நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லையா ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக, நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக. அதுக்கு தான் என்ன சொல்றதுன்னா ஐ எம் கிராசிங் மை ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்றது. Have a finger in the pie. Have a finger in the pie அப்படின்னா என்ன அர்த்தம்? பையில அந்த ஃபுட்ல விரல் இருக்கிறதுன்னு அர்த்தம் லிட்டரலா இல்லையா? இப்போ இட்லியே வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி அவிக்கும் போது செய்யும் போது அது வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு சில பேர் விரலை விட்டே பார்ப்பாங்க. விரல வச்சு அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா, சாகியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதை பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஃபிங்கர் நம்ம இன்சர்ட் பண்ண அந்த மார்க் இம்ப்ரெஷன் வந்து அதில் தான் அப்படியே இருக்கும். அதை வச்சு சொல்லிடலாம் யாரோ இதில் வந்து விரல வச்சுருக்காங்கன்றது இல்லையா? அது தெளிவாக தெரிஞ்சிடும். அது மாதிரியே தான் ஃபிங்கர் இந்த பை அப்படின்றத எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்மெண்ட் இருக்குது, அதாவது அவங்களுடைய ரோல் இருக்குது அதில் அப்படின்றதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா ஹேவ் அ ஃபிங்கர் இந்த பை அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த ஹேவ் அப்படிங்கிறது இடியமில் நம்ம ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஹேஸாகவும் மாற்றிக்கலாம், இல்லை ஹேடாகவும் மாற்றிக்கலாம். எது மாறாதுன்னா அந்த ஃபிங்கர் அந்த இந்த பை அந்த செக்ஷன் வந்து மாறாது. ஹேஸ் வந்து சிங்கிள் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஹேவ் வந்து ஐ யூ வி தே அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ரெண்டு பேருக்கும் பாஸ்டன்ஸ்லையும் நம்ம ஹேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேர்டு மட்டும் மாறும் இடியம்ல, மிச்சம் இருக்கிறது மாறாது. The waitress has a finger in the pie of the new restaurant. அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட்ரஸுக்கு வந்து அவங்க பையில வந்து ஒரு ஃபிங்கர் இருக்குன்னா நிஜமாலுமே பையில இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா அந்த வெயிட்ரஸ்க்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ரோல் இருக்கு. வெயிட்ரஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏதோ சில இன்வால்வ்மெண்ட், அவங்களுக்கு ஏதோ ஒரு மேஜர் ரோல் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது இதோட அர்த்தம். Give someone a free hand. Give someone a free hand அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயா ஒருத்தவங்கள விடுறது, எதுனாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு அலோவ் பண்றதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா give somebody a free hand அப்படின்னு சொல்லுவாங்க. To allow someone to do something in the way that they choose.
இது இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அந்த ஆஃபீஸில் வந்து இருக்க பாஸ் என்ன பண்ணுறாருன்னா மேனேஜருக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. ஈவன் செக் கூட அவர் சைன் பண்ணலாம், எந்த டெசிஷனும் அவராக எடுத்துக்கலாம்னு சில பேர் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது சில பாசஸ் வந்து அவங்க மேனேஜர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் அவங்க கொடுப்பாங்க. அதான் என்ன சொல்றதுன்னா கிவிங் தம் ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு சொல்றது. இதே மாதிரி சில வீடுகளில் பசங்களுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நெகட்டிவாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா டோன்ட் கிவ் யுவர் சில்ட்ரன் ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் கிவ் யுவர் சில்ட்ரன் ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப முழு சுதந்திரம் கொடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோன் யூஸ் பண்றதுலேயே இஃப் வி கிவ் தம் ஃப்ரீ ஹேண்ட் வாட் வுட் ஹேப்பன், அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்லேயே இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. படிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் கிவிங் தம் ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ எப்போ ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்றது இருக்கு. இடியமுடைய மீனிங் என்னன்னா கிவிங் தம் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் சம்திங், இல்லைன்னா எப்படி வேணாலும் நீங்க பிஹேவ் பண்ணிக்கோங்கன்னு பர்மிஷன் தர்றது. The senior managers give their employees a free hand to make their work schedule. அவங்களுடைய ஒர்க் ஷெட்யூலை வந்து பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ ஹேண்ட். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாகவும் நம்ம சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லிக்கலாம். இச்சி பாம் ஆர் இச்சிங் பாம். இச்சின்னு என்னன்னா அரிக்கிறது இல்லையா, இச்சி பாம். சில பேருக்கு கை அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்லையும் இந்த பழமொழி இருக்கு, இந்த இது கை அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அடிச்சா நிறைய பணம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வேற விஷயம். இங்க இச்சி பாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில பேர் ரொம்ப வந்து கிரீடியா இருப்பாங்க, பேரஸியா இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய லஞ்சம் கூட வாங்குவாங்க அஃபிஷியலா இருந்தா. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் என்ன சொல்றதுன்னா he has an itchy palm, he has an itchy palm அப்படின்னு சொல்றது. ஸோ itchy palm அப்படின்னா என்னன்னா a greedy character, a desire for money or tips. ஸோ கிரீடியா இருக்கவங்க தான் he has an itchy palm அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இந்த இச்சி பாம்புக்கு கூட ஒரு இன்னொரு இடியம் இருக்கு இதுக்கு பேரலா, அதாவது இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கிரீஸ் சம்மன்ஸ் பாம் அப்படி சொல்லுவாங்க. கிரீஸ்னா கிரீஸ் போறது, கிரீஸ் சம்மன்ஸ் பாம். அப்ப யாருக்கு இச்சி பாம் இருக்கு, கிரீடியானவங்களுக்கு, அவர் ஒரு அஃபிஷியலா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா யூஆர் கிரீசிங் த பாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூஆர் பிரைவிங் ஹிம், நீங்க அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ இச்சி பாம் உள்ளவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, யூஆர் கிரீசிங் தேர் பாம்ஸ். அப்போ அந்த மாதிரியும் அதை நீங்க ரெண்டு இடியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து somebody has an itchy palm and I greased his palm. Greasing the palm அப்படின்னு அர்த்தம்னா லஞ்சம் தர்றது. Was one hands of somebody or something. Was one hands of somebody or something அப்படின்னா என்ன அர்த்தம்? To refuse to be responsible for something, to withdraw from something or to stop one's association with something. டெஃபினிஷன் ரொம்ப பெருசா இருக்கும். மொத்தத்தில் இது என்னன்னா நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணுவோம், நான் அவனை வந்து தவற பண்ணிக்கிட்டேன், கையை கழுவிட்டேன்னு சொல்லுவோம். எதுக்குன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க விஷயத்துல இதுக்கு மேல நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு ஒரு சூழல் வரும் பொழுது மேபி நமக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா சரி போதும், இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ நம்ம அப்செட் ஆகிட்டோம்னு இருக்கோம் அவங்க விஷயத்துல. அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் வந்து கைவிட்டேனே அந்த விஷயத்த, அப்போ இனிமேல் நான் என்ன இல்லை அதில் நான் இன்வால்வ் இல்லை, எனக்கு இனிமேல் அதில் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதை யூஸ் பண்ணலாம். I want to wash my hands of the problems with the new secretary அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போனா அவங்களுடைய புதிய செக்ரட்டரிக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அது நான் இனிமேல் ரெஸ்பான்சிபிள், நான் அதை இனிமேல் ஈடுபட விரும்பலை அப்படின்னு சொல்றது தான் என்னதுன்னா I wash one's hands of. இப்போ இந்த ஒன்ஸுக்கு பதிலாக நீங்க யாராவது ஆள் போட்டுக்கலாம். வாஷ் மை ஹேண்ட்ஸ் போடலாம், ஹிஸ் ஹேண்ட்ஸ் போட்டுக்கலாம். அந்த ஒன்ஸுங்கிறது வந்து காமனாக கொடுத்துருக்கு. அந்த இடத்துல யாரோ அந்த ஆளுடைய வேர்டு என்ன வருமோ அது நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஆஃப் சம்படி ஆர் சம்திங் அப்படின்னா இந்த சம்படிக்கு பதிலாக ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் ஆஃப் சம்படிஸ் ப்ராப்ளம். இந்த சம்படிக்கு பதிலாக யாராவது ஒரு ஆளுடைய பேர் நம்ம போட்டுக்கலாம். இல்லை சம்திங்னா ஏதாவது ஒரு மேட்டர். மொத்தத்தில் நம்ம வந்து நம்ம இது ரெஸ்பான்சிபிள் இல்லை, இதுல இனிமேல் எனக்கு பொறுப்பு இல்லை, நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு ஆளா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு விஷயமா கூட இருக்கலாம்.